ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா பிரதீப் பேசுகிறேன். நான் ஒரு சின்ன டிஷ் ஒன்று நான் வீடியோ எடுக்கணுன்ற ஐடியா இல்லை, அதனால் வறக்கிறதுக்கு முன்னாடியே நான் போடலை. சரி போடுவோம். இது வந்து பலாக்கொட்டையில் லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், பலாவ் கொட்டையை வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்திருக்கணும். ஸ்லோவில் வச்சு ஸ்லிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மேல் தோல் கொஞ்சம் கருகி இருக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இதோட தோல் எப்படி எடுத்திங்கனாலே வந்துடும். எடுத்துட்டு இந்த குருவை வந்து கொட்டையை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பலாக்காயில் வந்து நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி கடாயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும். சரிங்களா? சுடாதீங்க, சுட்டு எடுத்துடாதீங்க, வறுத்துக்கோங்க. பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி வறுத்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஆற வச்சுட்டு வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே சூடோடு போட்டுறாதீங்க. மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பொடி பண்ணி எடுத்து ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? அந்த மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு பரபரப்பாக என்ன பண்ணுங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதை நம்ம வறுத்து எடுத்து தோலை உரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூட வந்து சர்க்கரை, இந்த வெல்லம் பாகு, ஏலக்காய் போட்டுருக்கேன் பாருங்கள். ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி போட்டு வெல்லத்தை வந்து பாகு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு பாகு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முந்திரி, பாதாம் எது உங்களுக்கு இருந்ததோ ஏதாவது போடலாம், ரெண்டுமே போடலாம். இல்லைன்னா எது இருக்கோ, என்கிட்ட இப்போ முந்திரி இல்லை, அதனால் நான் பாதாமை பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்க போகிறேன். பாதாமை இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கல்லை வச்சு தட்டினீங்கன்னா போதும். கல்லை வச்சு தட்டி இந்த அளவுக்கு பொடி பண்ணுங்க. நீங்கள் சீவி எடுத்தாலும் சரி, தட்டி இந்த மாதிரி பொடி பண்ணாலும் சரி, எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பாத்திரத்தை மாற்றிட்டு நெய் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடாக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அந்த உருக்கின நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாமை கட்டு, முந்திரி இருந்தால் போடுங்க, திராட்சை, முந்திரி எது வேணாலும் போடலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். கட்டிட்டு லைட்டாக சூடாக்குனா போதும். ரொம்ப பொரிக்க வேண்டாம், லைட்டாக சூடாக்குனா போதும். சூடாக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதையும் கொண்டு வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நெய் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இது கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு தான். சரி, சேர்த்துக்கோங்க. காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பாகு, அந்த பாகை
வடிகட்டி இதில் சேர்க்கணும். நல்லா என்ன பண்ண போகிறோம், கிளறி என்ன வந்து கிளறிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே என்ன பண்ண போகிறீங்க, ஊற விட போகிறீங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. 10 நிமிஷம் அப்படியே இங்கே ஊற இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்றதை பார்க்கலாம். 10 நிமிஷம் ஊறி இருக்கு. நல்லதில் ஊறி இருக்கு. இதை என்ன பண்ணுங்க, நம்ம சர்க்கரை பாகு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தையே அலம்பி வச்சுருக்கேன், அதுலேயே திரும்ப மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சுக்கணும். திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட கலரி எடுக்கணும். நல்லா திக்காக ஒரு ரோலாக வர மாதிரி நம்ம இப்படி இழக்கும்போது தனியாக பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு இதை கிளறி எடுக்கணும். சரிங்களா? இதை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த பதத்தில் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற விருப்பப்பட்டு சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க நீங்கள் அல்வா ஸ்டேஜ். இந்த பதத்துலேயும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது, ஒன்றும் ஆகாது. நம்ம தண்ணியும் வேறு எதுவுமே சேர்க்கல, நெய், வெள்ளை பாகு சேர்த்துருக்கோம். பலாக்காயை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து செய்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் கொஞ்சம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் அல்வா மாதிரி கொடுத்தீங்கனாலும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படியே நீங்கள் கொடுக்கலாம். இதை இன்னும் நல்லா கிளறி எடுத்து லட்டு மாதிரி உண்டை பிடிச்சி வச்சு அப்படியும் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இறக்கிட்டு பாத்திரத்தில் நீங்கள் பர்ஃபி மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம். எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? சரி, நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த பக்குவத்துக்கு எடுத்து வந்துங்க. நம்மளுக்கு அந்த திரண்டு வரணும். கடாயில் வைக்காமல் திரண்டு வர ஸ்டேஜ் எப்படி சாப்பிட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜிலேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் அதை எடுத்து சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் மாறாமல் அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இறக்கி வச்சுட்டு ஸ்டவ்லேருந்து நம்ம இறக்கியிருக்கோம். இறக்கி இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. சரிங்களா? கறி பொறுக்கிற சூடுக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. கை பொறுக்கிற சூடு லைட்டாக சூடாக இருக்குது. கை பொறுக்கிற சூடில் எடுத்துக்கோங்க. சூடாக தான் இருக்காது. கொஞ்சம் பார்த்து ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் வைக்க ஆரம்பிச்சிங்களா. கை பொறுக்கிற சூடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுட்டே வாங்க. ஃபைனலாக நமக்கு லட்டு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ஒரு 4-5 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். உண்மையிலே குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. பலாக்கொட்டையில் செஞ்ச லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 பலாக்கொட்டை எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்து பாகு எடுத்து தேவையான நட்ஸு நீங்கள் போட்டுக்கோங்க. நெய் தேவைப்படும், கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு, அவ்வளோதான் தேவை. இதோடைய பொருள் அவ்வளோதான். போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த பலாக்கொட்டை வறுத்துட்டு அதை தோல் எடுத்து பொடி பண்ணிக்கோங்க. பாகு எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் போட்டு. அது திரும்ப எடுத்து அந்த பாகையும் நம்ம வறுத்து வச்ச நட்ஸு என்ன தேவையோ அதை எடுத்து நெய் அதை கூட சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து செஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க. திரும்பவும் பாத்திரத்தில் போட்டு திரும்பவும் அதை நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வர நேரத்தில் எடுத்து லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அல்வா ஸ்டேஜில் சாப்பிட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பேர் பலாக்கொட்டையில் செஞ்ச லட்டு. சரிங்களா, பலா விதையில் செஞ்ச லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.